திரு ரவி, சிறப்பாக செயல்பட்டதற்கு தண்டனையா அப்படின்றதான் முதல்வருடைய அந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. விவாதத்தில் நம்ம முன்வைக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு கம்மியாக அதிகமாக கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க. அது நம்பர் 1 பாயிண்ட்டு. ரெண்டாவது விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இல்லை எஸ்எஸ்ஏ பற்றி தான் சொல்கிறேன். ரெண்டாவது முக்கியமாக பேசுகிறது வளர்ந்துருக்கிற நிலையில் தமிழ்நாட்டை ஒடுக்குறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைக்கிறீங்க. மூணாவது பிஎம்சி அப்படிங்கிறதுல தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வருதுங்கிறது. மூணும் தனித்தனியாக பிரிச்சுப்போம். ஐயா சொல்லும்போது சொன்னார் 2008லேயே இவருடைய மன்மோகன் சிங் ஆட்சியிலேருந்து இந்த எஸ்எஸ்ஏங்கிறது வந்துடுது. பெயர் மாற்றம் செய்யப்பட்டது காலகட்டத்தெல்லாம் மறந்துட்டு நிதி அப்படிங்கிறது 2019லேருந்து இப்போ 2023-24 வரைக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எஸ்எஸ்ஏ மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 2019-20 யூபி தமிழ்நாடை விட அதிகமாக ஏதாவது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேர் மாற்றினாலும் 2019லேருந்து 23 வரைக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பேர் மற்ற முக்கியம் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடிப்படையில் தமிழ்நாட்டை விட அதிகமாக ஏதாவது மாநிலங்களுக்கு பணம் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகாருக்கு போயிருக்கு, மத்திய பிரதேஷ்க்கு போயிருக்கு, உத்தரப்பிரதேஷ்க்கு போயிருக்கு, ராஜஸ்தானுக்கு போயிருக்கு. இதில் மத்திய பிரதேஷ் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய 23 வருடங்களாக பிஜேபி ஆள்கின்ற ஒரு மாநிலம். உத்தரப்பிரதேஷ் இப்போது சமீபத்தில் தான் நம்ம இதுக்குள்ளேயே வரோம். மாநிலத்தை ஆளுகிற அடிப்படையில் குஜராத் கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். இப்போ 4985 கோடி 2019-20 உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்தாங்க. 2023-24 4276 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு 1769 கோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 1876 கொடுத்துருக்காங்க. பெரிய மாற்றம் இல்லை. பீகாருக்கு 3266 கோடி 2019-20 கொடுத்துருந்தாங்க. இப்போ 4220 இந்த கூட்டணினாலன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா 2023-24 4241 கோடி கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசுக்கு நான் ஒரு 4 மாநிலம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய பிரதேசுக்கு 2561 கோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 2981 கோடி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டாக்குமெண்ட் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இப்போ கேள்வி, எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் அது பெயர் மாற்றப்பட்டிருந்தாலும் பெயர் மாற்றப்படலைன்னாலும் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுல பெரிய மாற்றங்கள் 2019லேருந்து 23-24 வரைக்கும் வரலைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். நம்மளை விட 4 மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியில் நம்மளை விட அதிகமாக மகாராஷ்டிரா கொடுத்துருந்தாலும் மகாராஷ்டிரா கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டை விட கம்மியாக. எஸ்எஸ்ஏ அலாட்மெண்ட் பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். இப்போ அடுத்தது நீங்கள் பேச வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மும்மொழி கொள்கையை நீ புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து கொண்டால் மத்திய அரசு நிதி தரும்ன்றதான். அதுதான் அடுத்த அதுக்கு இது வரைக்கும் நான் தொடர்ந்து கேட்குறேன். 15/3/2024 ஒரு கடிதம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசுக்கு போகுது. எனக்கு 3வது 4வது தவணையை கொடுங்க. நான் பிஎம்சி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அது ஒரு முடிவு சொன்ன உடனே 2024-25 முதல் காலகட்டத்துக்குள்ளேயே நான் அதை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இங்கே உங்கள் 15/3/2024 நம்ம இங்கேருந்து தலைமை செயலாளர்கிட்ட போன அந்த லெட்டரை 23/2/2020 எனக்கு அதில் முக்கியமான நீங்க சொல்ற 23/2ங்கிறது மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு வந்தது. இல்ல மாநில அரசு லெட்டர் கொடுத்தது. அவர் சொல்ற 15/3/24 நம்ம சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டர்ல இவர் சொல்ற கண்டென்ட்டே கிடையாது. 4 வரி படிச்சிடுறேன். வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் 23/2/2024. யார் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் எழுதுறாங்க. 23/2/2024. I would like to inform that the state of the Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PM school in the state. In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Based on the recommendations of a committee, the MOU for establishing the school will be signed in the state before beginning of the next academic year 2024. It is requested to kindly release 3rd and 4th installment for the financial year 2023. அதாவது என்னன்னா 2023 இன்ஸ்டால்மெண்ட் 3 and 4 நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற சங்கதியை நாங்கள் ஹையர் எஜுகேஷன் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறோம். அது ஸ்டடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் சார் இட் இஸ் ஏ டிப்ளமேட்டிக் கரஸ்பாண்டன்ஸ். அவ்வளோதான். இல்லை நான் தமிழில் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதை அவர் ஆங்கிலத்தில் சொன்னது ரெண்டும் ஒன்று தாங்கிறத நீங்கள் புரிஞ்சு இல்லை ஒத்துக்கிட்டீங்கன்றது. இல்லை நான் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலை. நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னேன். எனக்கு முக்கியம் நீங்கள் எழுதின அந்த லெட்டர் இல்லை. 23/2/2024 மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது இல்லையா, அதை தயவு செஞ்சு எடுத்து காட்டிட்டு, ஐயா இதில் அவங்க என்ன மிரட்டியிருக்காங்க,
இதை ஒத்துக்கிட்டாதான் அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு காட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இப்ப சமீபத்துல அமைச்சர் சொல்லியிருக்காரு. சமீபத்துல அமைச்சர் நான் என்ன கேட்குறேன், 15-3 மாதிரி 25-23-2 லெட்டரை நான் படிச்சுட்டேன்னா ஆமா மத்திய அரசு மிரட்டுது, பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிட்டா தான் உனக்கு எஸ்எஸ்ஏ பணம் கொடுப்பேன்னு சொல்லுது அப்படிங்கறத நான் உடனே புரிஞ்சுன்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சமீபத்துல அமைச்சர் சொல்லிட்டாருன்ற சமீபத்துல அந்த லெட்டரை பார்த்துட்டா நான் ஒத்துன்றுவேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஒரு கேள்வி மட்டும், நீங்க போய் ஒரு கேள்வி மட்டும் சார் பாருங்க. மத்திய இருந்து வந்த லெட்டர் அவர் காட்டாம நாம பார்க்க முடியாது. அமைச்சர் சொன்னதாக செய்திகள் வந்து எனக்கு அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கனகராஜ் ஐயா சொல்லுங்க சார் குறுக்கிட்டாரு. அந்த லெட்டர்ல பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டா தான் இந்த பணத்தை தருவோம்னு சொல்லியிருக்காரா? நான் கேட்குறேன், அப்படி சொன்னாரான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் தான் அது நீங்கள் ஒரு லெட்டரை ரெஃபர் பண்ணுறீங்க. அந்த லெட்டர் தமிழ்நாடு அதைத்தான் ஒரு லெட்டரை ரெஃபர் பண்ணுது. இல்லை 23-2 நீங்க கொடுத்தீங்கன்னு ஒரு லெட்டர் ரெஃபர் பண்ணுது. ஆமாம், அந்த லெட்டர்ல மத்திய அரசு தமிழ்நாடு நீ பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டா தான் நான் உனக்கு எஸ்எஸ்ஏ பணத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தால் அது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அமைச்சர் பேசிட்டாருன்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு வர மாட்டேன்றீங்க சார். நான் பேசிட்டாருங்கிறத நானும் கேட்டுக்கிறேன், காட்டிட்டாருன்னா நான் புரிஞ்சுருவேங்கிறதோட நான் வர்றேன். ஏன்னா லெட்டர் எல்லாத்துலயும் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா, கனகராஜ் ஐயா பேசும்போது எல்லா விஷயத்தை அமைச்சர் பேசிட்டாருன்றது எல்லாத்துலயும் பதிவாயிருக்கு. அதை நீங்க ஏத்துக்க. திரும்பவும் சொல்றேன், ₹1 29 பைசா தான் வருதுன்னு தமிழ்நாட்டுல இருந்து சொன்னாங்க, கர்நாடகால இருந்து சொன்னாங்க. அது டைரக்ட் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்டைரக்ட் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறத நாங்க அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மண்டை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். அது மாதிரி இது நடந்திருந்ததுன்னா அந்த லெட்டரை பார்த்துட்டா எனக்கு தெரிஞ்சிடும். கேள்வி என்னன்னா, திடீர்னு நீங்க பிஎம் ஸ்ரீயை கொண்டு வந்து இதை ஒத்துக்கிட்டாதான் அதை ஒத்துக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, பிஎம் ஸ்ரீங்கிறது எதுக்காக வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு 21/7/2023 ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 23,000 சொச்சம் கோடி நாங்கள் இதுக்காக ஒதுக்குறோம். எதுக்கு ஒதுக்குறோம்னா, ஒரு 14,000 ஸ்கூலை இந்தியா பூரா திறந்து அதில் சில உங்கள் மாநிலத்தில் சில ஸ்கூலை வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு, அதாவது புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லைங்க, எங்கள் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் வந்து 3வது மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கொடுக்க முடியாது, அரசு பள்ளிகளில் நாங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மத்திய அரசு உங்களை எப்படி நிர்பந்திக்க முடியாது. ஆமாங்க, ஏழைகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி கூடங்களில் வந்து 3வது மொழியை படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துண்டுருவேன். ஆனால் நீங்கள் திரும்ப புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்திய வரலாற்றிலேயே இந்த புதிய கொள்கையில் தான் 2020 தான் முதலாக தாய்மொழியில் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும், இருமொழி கொள்கைங்கிறது தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும்ங்கிற வலியுறுத்தலோடு வரல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும், அதற்கு பிறகு ஆங்கிலம் நீங்கள் எப்படியுமே வச்சுருக்கீங்க, அது நல்ல விஷயம். 3வது மொழி படிப்பதற்கான வாய்ப்பு ஏழை மாணவர்களுக்கு அரசு உயர்நிலை பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் ஏற்படுத்த வேண்டும்ங்கிறது தான் நம்ம எடுத்து கேட்குறோம். இல்லை அதில் என்னன்னா, ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்திற்கான தனிப்பட்ட கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்கு முழு அதிகாரம் கொண்டு கண்டிப்பா இருக்கு. அதில் தலைமைச் செயலாளர் வந்து திரு பரந்தாமன் படிச்சு காமிச்ச மாதிரி, நாங்கள் வந்து ஆர்வமாக தான் இருக்கிறோம் உங்களோட ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு மாநில அளவிலான எஜுகேஷன் செக்ரட்டரியை வச்சு ஒரு குழுவை அமைச்சு இது வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்த பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்றாரு. நாடாளுமன்றம்ங்கிறது எப்படி ஒரு கடைசி வரி ரொம்ப முக்கியம். ஆமா, 2024-25 இந்த பர்டிகுலர் காலகட்டத்துக்குள்ள அதை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்றோம். இதெல்லாம் ஒரு கருத்து தான். கமிட்டி நாளைக்கு உட்கார்ந்தது இல்லைங்க. இல்ல என்னன்னா, அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கமிட்டின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவதுல என்ன, நீங்க கடைசியில நம்ம முக்கியம் இல்லையா? ஆமா, அந்த 3வது 4வது தவணையை கொடுங்க, 3வது 4வது தவணையை கொடுங்க 2023க்கும் 24க்கும், அதுவும் முக்கியம். அப்ப அந்த நிதி வரலன்னு தானே கேக்குறாங்க. கரெக்ட். 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் வரலன்னு தானே கேக்குறாங்க. கரெக்ட், வரலன்னு சொல்றீங்க. அது எப்படி வரணும்ங்கறத பத்தி நம்ம விவாதிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு 5 வருடங்களாக எப்படி மாநிலங்களுக்கு எஸ்எஸ்ஏ மூலமா என்ன விவாதிக்க பாருங்க, ஒரு 5 வருடங்களாக எத்தனை கோடி மத்திய அரசுல இருந்து மாநிலங்கள் வாரியா வந்திருக்குங்கிற தகவல். எனக்கு அதுல விவாதம் என்ன தெரியுமா, அந்த கமிட்டி உட்கார்ந்து என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, ஏழை மாணவர்கள் இல்லைங்க 24-25 23-24 இந்த கரண்ட் இயருக்கு கொடுக்க வேண்டிய 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் பத்தி தான் இப்ப விவாதிக்கணும்னு சொன்னீங்களா? விவாதிங்க பாருங்க, நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பாரபட்சம் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறத 2019-20 வரிசையாக 5 வருடத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு கமிட்டி உட்கார்ந்தது, உண்மையிலே பிஎம்ஸ்ரீ கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிச்சு, யோசிச்சுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லைங்க, ஏழை மாணவர்கள் 3வது மொழியை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லை, ஏன்னா 61லேருந்து நாங்கள் 2 இருமொழி கொள்கையில் தான் இருக்கோம்னு சொல்லி ஏழை மாணவர்களை புறந்தள்ளிச்சு. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐயா சொல்லும்போது ஒரு கருத்து இன்னொன்று சொன்னார். விளக்கத்தை மத்திய அரசாங்கம் வந்து இது மாதிரி நீங்கள் தலைமைச் செயலாளர் லெட்டர் போட்டிருந்தீங்க, நாங்கள் வந்து 3-4வது இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சிட்டு அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் முடிவெடுக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்கள் நிதியை கொடுத்துட்டோம், நீங்கள் இன்னும் குழுவை அமைச்சு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணுமா வேண்டாம் கேட்க முடியாது, கேட்க முடியாது. ஏன் தெரியுமா, இது ரெண்டுத்தையும் மத்திய அரசு சம்பந்தப்படுத்தவே இல்லை. பிஎம்சிக்கு ஒத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு 3வது 4வது தொகை கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்க தான் 23/2/2024 லெட்டரை நான் படிக்காததுனால சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க. நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அமைச்சர் சொல்லிட்டாரு. இது வந்து திரு ரவியோட கடிதமோ திரு கார்த்திகேயனோட கடிதமோ நீங்க ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க. இது ஒரு மாநிலத்துடைய நீங்க சொன்ன இன்ஃபரன்ஸ், இது ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தலைமைச் செயலாளர் மத்திய அரசுடைய செக்ரட்டரிக்கு ஈக்குவல் ரேங்க்ல அனுப்பக்கூடிய ஒரு கடிதத்துல கண்டிப்பா நமக்கு புரிஞ்ச மாதிரிலாம் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. நமக்கு விருப்பப்படிலாம் இன்டர்பிரட் பண்ண அப்படியெல்லாம் பண்ணவே இல்லைங்க. அவர் என்ன கேட்கிறாரு, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்கிறாரு. பண்ணிருக்கணுமா, பண்ணிருக்க கூடாது? நான் வந்து உங்க இன்ஃபரன்ஸுக்கு தான் வந்தேன். உங்க இன்ஃபரன்ஸ் என்ன சொல்லுச்சு நீங்க கடைசியா பேசும்போதுன்னா, ஐயா நீங்க பிஎம்சி முடிவை சொல்லுங்க, 3வது 4வது நாங்க கொடுத்துட்டோம், 3வது 4வது கொடுத்துட்டதுனால நீங்க பிஎம்சியை ஒத்துக்கோங்க அப்படின்னு மத்திய அரசு ஏன் சொல்லாதுன்னா, இதுக்கு சம்பந்தம் இப்ப எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க? இங்க பாருங்க, நிறுத்தி வைத்தாங்கிறத கேள்வியில வித்தல்ட் வேற, நிலுவைங்கிறது வேற. அதாவது வரல பேலன்ஸ்ங்கிறது வேற, வித்தல்ட்ங்கிறது வேற. எல்லாத்துக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய அரசு மட்டும் நான் சொல்லிடுறேன், 1000 கோடி வெஸ்ட் பெங்காலுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. உங்க கருத்துல நான் சொல்லிடுறேன், பிஎம்ஸ்ரீ வேற, சமக்ர சிக்ஷா அபியான் வேற. சரியா? நிதி வராது, எஸ்எஸ்ஏ அது வராது. அதான் தலைமைச் செயலாளர் கேக்குறாரு. தெளிவா சொல்றேன். அந்த நிதி இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஒத்துக்கிட்டீங்க? இன்னும் 2 மேட்டர் இருக்கு, 2 மேட்டர் இருக்கு. கனகராஜ் ஐயா சொல்லும்போது உன் பணத்துல இருந்து நீ கொடுக்கறதா இருந்ததுன்னா நீ பேசு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். ஐயா, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு 50%, அதாவது நமக்குன்னு ஒரு 50% இருக்கு மாநிலத்தில், 50% மத்தியில இருந்து வருது. அந்த மத்திய 50%, 41% கொடுக்குறாங்க இல்லையா, அதில் தான் இந்த எஸ்எஸ்ஏ எல்லாம் வருது. ஆக மத்திய அரசு தன்னுடைய பங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும், மற்ற மாநிலங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல தான் இதை நம்ம பேசுறோம். தமிழ்நாட்டோட 50% எப்படியுமே உள்ள வந்துருது. இதுதான் முரட்டுத்தனமான ஒரு அரசுன்னு எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, இது முரட்டுத்தனமான ஒரு அரசு இல்ல. எது முரட்டுத்தனமானது தெரியுமா? ஏழைகள் 3வது மொழியை கற்றுக்கொள்ளவே கூடாது. திரும்ப பதிய வைக்கணும்னு முயற்சி. நீங்க 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்க வரைக்கும் கொடுக்கல, வித்தல்ட் இல்ல.